காரணம் எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நாங்கள் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய 3000 பேர் இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், புதியதாக கட்சியை தொடங்கியவர்கள் எல்லோரும் உடனே முதல்வர் ஆகிவிடுவோம் என கூறுவதாக தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பலை. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பலை. அதுதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல. தான் உண்மை. 49 தொடங்கி இந்த இயக்கம் 57 முதல்ல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம். அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டுப்பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டை கொடுத்து, ஓட்டுப்பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகள் எல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம். அதுதான் உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.